வெல்கம் டு வெஸ்ட்பர்ட் தமிழ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ஆருத்ரா தரிசனத்துக்கு செய்யக்கூடிய திருவாதிரை களி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே வாங்க. நம்ம இப்போ செய்ய போகிறது திருவாதிரை களி. ஆருத்ரா தரிசனத்துக்கு சிறப்பாக செய்வாங்க. இதை நம்ம ஒரு 150 கிராம் அரிசி எடுத்துக்கலாம். இதை நம்ம லைட்டாக சூடு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அரிசியை நம்ம இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துருக்கோம். இந்த அளவு பொரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். இதை நம்ம பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுபட்டுட்டு இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அரிசியை வறுத்து இந்த பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. குறக்குறன்னு இருக்குது பாருங்கள். இதுக்கு அந்த அரிசி எடுத்த டம்ளராலேயே 1.5 கப் வெல்லம், ஒரு 1/2 மூடி தேங்காய், ஏலக்காய் தூள். நம்ம இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் வேணால் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம், குழவா வேணும்னா. தண்ணி கொதிச்சுட்டு இப்போ நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். கரைஞ்சி வந்துட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த டைமில் நம்ம ஏலக்காய் தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்ச மாவை கொட்டி கிண்டிக்கலாம் கைவிடாமல். இந்த களி எங்கள் ஊர் பக்கம் பொங்கலுக்கு முன்னாடி திருவாதிரான்னு ஒரு ஃபங்க்ஷன் வரும். அதுக்கு தான் செய்வாங்க. நடராஜருக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் செய்வாங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை மூடி வைக்கலாம், புழுங்கி வேகட்டும். 3 டம்ளர் தண்ணி பத்தலை ஃப்ரெண்ட், ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றிக்கலாம். இல்லை காஞ்ச அரிசியாக இருந்தால் 4 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதம் இருக்கக்குள்ள நம்ம திருவி வச்ச தேங்காயை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு கலந்து விட்டு இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், சுவையான திருவாதிரை களி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் திருவாதிரைக்கு உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.